கிராமிய கலையை பாதுகாக்க நாடு முழுவதும் உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அது பற்றிய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதை கட்டாயமாக்க வேண்டும் என பத்மஸ்ரீ விருது பெற்ற கிராமிய நடன கலைஞர் பத்ரப்பன் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாசம்பாளையத்தை சேர்ந்த 87 வயதான கிராமிய நடன கலைஞர் பத்ரப்பனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பாரம்பரிய கலையான வள்ளி கும்மி ஆட்டத்தை இவர் பிரபலப்படுத்தி வருகிறார். இதையடுத்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தார். இந்த கலையை கிராமத்தில் வரலும் எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்த்ததுனால நம்மளுடைய மத்திய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா உங்களை ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஐயாவை கண்டுபிடிச்சி உங்களுக்கு பத்மா அவார்டு கொடுத்து உங்களை கௌரவிச்சிருக்கிறாரு. நீங்கள் இந்த ஊருக்கு, இந்த கலைக்கு, இந்த நம்மளுடைய மாவட்டத்துக்கு, நம்மளுடைய மாநிலத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறீங்க. மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்தமைக்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்த பத்ரப்பன் கடந்த 2019ஆம் ஆண்டே தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி பெருமைப்படுத்தியதையும் நினைவு கூர்ந்தார். இதுபோன்ற பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்து செல்ல நாடு முழுவதும் தொலைக்காட்சிகளில் தினமும் 1 மணி நேரம் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என பத்ரப்பன் வேண்டுகோள் விடுத்தார். கிராமிய கலைகளை இந்தியா முழுவதும் தொலைக்காட்சி நிலையங்கள் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் எல்லா மாநிலத்து கிராமிய கலைகளின் ஒளிபரப்புக்கு வாய்ப்புகளை உருவாக்குவது மூலமே நம்முடைய பாரம்பரியமிக்க கலையும் வாழ்க்கை முறைகளையும் எதிர்கால சந்ததிகளுக்கு சொல்ல முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.